ஆகா ஏந்தி கரமெடுத்து இடது கிண்ணத்தில் முத்தமிட்டாள். சரி, வாரி கரம் எடுத்து வலது கிண்ணத்தில் முத்தமிட சமயம் அடி அந்த பிள்ளை திருமேனி எல்லாமே கரமெடுத்து பிள்ளைக்கு என்னமா பண்றா? இதுக்கு பேர் தாண்டி முத்தம். அப்படியா? KISS கிஸ். இங்கிலீஷ்ல சொன்னா கிஸ், தமிழ்ல சொன்னா முத்தம் என்பது சாதாரண கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கு கொடுப்பது இல்லற முத்தம். சரி சரி. அண்ணன் தங்கைக்கு கொடுப்பது பாச மலர்கள் முத்தம். சரி. காதலன் காதலிக்கு கொடுக்கவே கூடாது. எதுக்கு விளங்காது. நானும் ஏதோ பயங்கரமா சொல்ல வர போல. தாத்தா பாட்டி கொடுப்பது தாத்தா பாட்டி கொடுப்பது அது வயது மூத்த ஒரு பந்தம். அப்படித்தானே? ஆமாமா. அது மட்டும் இல்ல, தாத்தா பேத்தி கொடுப்பது அதுவும் கொடுக்கப்படாது நீ. ஆமா சரி. இப்ப முத்தம் என்பது சரி சாதாரணப்பட்ட கிடையாது. அன்பின் உறைவிடம், அன்பின் வெளிப்பாடு. சரி சரி. கரெக்டான நபரோட இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆமாமா. சரி, இப்படியாக பார்த்தால் பார்வதா தேவியானவள் சரி முத்தமிடுகின்ற சமயம் சரி சரி பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாடை சவவாடை வீச கண்டாள். ஆமா. ஓடி வருகின்றாள். பகவானே, என்ன சுவாமி, என்னம்மா உங்க பிள்ளை மேல ஒரே ஒரு பேட் சுமல் வீசுது. ஏன் பிள்ளைன்னு சொல்லாத, நம்ம பிள்ளைன்னு சேர்த்து சொல்லு. நம்ம பிள்ளை மேல ஒரு பேட் வாசனை வீசுகிறது பகவானே. இப்பவே பிள்ளைய கூப்பிட்டு கேட்டுருவோம். கேளுங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏ சொடல, என்னப்பா? என்ன அம்மா உன் மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு? வேற ஒண்ணும் இல்லப்பா. சரி, அம்மா தரண்டிய பாலமும் எனக்கு வயிற்றுக்கு பத்தல. சரி, அதனால நீ என்ன பண்ண? வயிறு பசி தாங்க முடியாது. சரி, அந்தாலும் அப்படி தில்ல வேணாம். அந்த நேருக்கு போய் வேட்டாடிட்டு வந்தேன். என்ன வேட்டை? பிண வேட்டை. 2 கால் வேட்டையா? ஆம். ஆகா. பார்த்தார் சிவபெருமான் பார்த்தாரப்பா. சுடலை, என்னையா இது சுத்த சைவ கைலாச பர்வதமலை. சரி சரி. இதில் நீ அசைவத்தை கலந்தபடியினால் இனி உனக்கு இந்த கைலாச மலையில இடமில்லை. ஆமா, இடமில்லை. உடனே பூலோகத்திற்கு சென்று விடு. என் சொத்தெல்லாம் பிரிச்சு போடுங்க. முக்கியமா என் சேர் எல்லாம் பிரிச்சு போடுங்க, அப்பதான் நான் போவேன். ஆமா, அவளுக்கு ஒரு சேர் கொடுங்க. உனக்கு சொத்து, அவளுக்கு சேர். அப்படித்தானே? ஆமா. ஏ தம்பியா ராசாலிங்கேஸ்வர் 2 சேர் எடுத்துட்டு வா, பிள்ளை கையில கொடுத்து. ஏன் சேர் வேண்டாம் எனக்கு. சோறு வேண்டாம், சேர வேண்டாம். அப்ப இட்லி தட்டமா? பச்சி வேற தீர்ந்து போயிட்டு அப்பா பெரியம்மா சொல்லிட்டாங்க. நான் இப்ப பச்சி கேட்டாலும் எனக்கு உடனே வரேன்னு தெரியும். அப்படியா? நான் கேட்க மாட்டேன். உடனே வருமானு தெரியுமாம்ல பிள்ளைக்கு? ஆமா. சரி, ஒரு போன் பண்ணா உடனே வர போகுது. அப்படியா? ஆமா. சரி, இப்ப சார் என்ன கேட்டா சொத்துல பங்கு. ஆமா. ஒரு திருவோடு. இந்த உடஞ்ச ஓடு எனக்கு என்னத்துக்கு? பாதி என்னுடைய ப்ராப்பர்ட்டி, பாதி எனக்கு, பாதி உனக்கு. வேண்டாம் சுவாமி, இது நாங்க நீங்களே வச்சுக்கோங்க. தோலா இருக்கதே ஒரு வேஸ்டினா கிழிச்சு போட்டாதியும். இதை